ஹலோ காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. புக்கை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேன்மேடு கேமு. அந்த கேமை பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை கொண்டு போய் வச்சிடலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த சேனலை பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதை போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2 ட்ராவிலையும் ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிராணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த கிராணி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 6ஓட அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஃபேன்மேடு கேமை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவிலையும் ஒன்றும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பல்லு சக்கரை இருக்குது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா கிரேமு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றோம். அதனால் பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்ட முதல் முறையாக பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னே போய் அடி வாங்கியிருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா டே 2 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிராணி ஹவுஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசாமல் கேமை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிராணியோட பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோவோட பெயிண்டிங்கோட பீஸு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, அதை பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்னு சொல்லணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேசோலின் கேனும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. கிராணியோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2வது பீஸு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கார் இன்ஜினை பார்த்தீங்கன்னா டைட் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிராணி வந்துருச்சு. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியாச்சு. வேணுக்குன்னு தான் அடி வாங்குகிறோம். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா வியூஸ் எப்படி போகுதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கேமை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸும் நல்லா சப்ஸ்கிரைபரும் நல்லா லைக்கு வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னா கிராணி கேமுக்கு வரும். அது எனக்கு நல்லாவே தெரியும். வியூஸும் வாட்ச் டைமும் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேமு பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகணும். வைரல் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை ஃபுல்லாக ப்ளே பண்ணி போடுறேன். இப்போது ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஷாட்கன்னோட பீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2வது பீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஷாட்கன் பீஸ் கிடச்சா போதும். கிராணி கதையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா நம்ம இன்னும் 1000 சப்ஸ்கிரைபரை கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிற மாதிரி ரிப்பீட்டாக ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி இருக்கும். காரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கிராணி கேமில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபேன்மேடு கேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணியிருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா காரே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த கார் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கிராணிக்கிட்ட அடி வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா கேமு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அடி வாங்கணும். ஏற்கனவே ப்ளே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த கேம் அப்லோடு பண்ணாததுக்கு காரணம் அதுதான். அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்ட ஒரு முறை அடி வாங்கி பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை வந்தது. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேமு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஒரு தியரிக்காக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணுறேன். கேமு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. கார் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணலாம். கார் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 பொருள் கிடச்சிருச்சு. 3வது பொருள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா இன்னும் எடுக்கலை. அது என்னான்னு கேட்டிங்கன்னா கேசோலின் கேனு தான். பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பொருள் கிடச்சிருச்சு கார் எஸ்கேப்புக்கு தேவையானது. அதில் முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கார் கீ தான். எல்லாமே முக்கியம்தான். ஒரு பொருள் இல்லைன்னா கூட எஸ்கேப் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ கார் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கியை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேமர் பார்த்தீங்கன்னா இருக்குது. சவுண்டை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியாச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா நேரம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓ மை காடு வந்துருச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியே தான் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்.
கிராணியை ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா கிராணி பயங்கரமாக இருக்கும். கிராணி பார்த்தீங்கன்னா ட்ராப்புக்கு மேலே ட்ராப் வச்சு நம்மளைய பிடிக்க பார்க்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம ஒன் ஆஃப் த ப்ரோ பிளேயரு. அதனால் பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா நம்மளைய ஒன்றுமே பண்ண முடியாது. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஹேமரை வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பலகை இருக்குது, உடச்சிடலாம். உள்ளுக்கு நமக்கு என்ன பொருள் கிடைக்குதுன்னு தெரில, பார்த்துடலாம். ஒரு பலகை மட்டும் உடையாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பலகையும் உடைச்சாச்சு. சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓ மை காடு, கிராணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எப்படி வந்ததுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா எப்படியோ பார்த்தீங்கன்னா கிராணி வந்துருச்சு. சவுண்டு கூட பார்த்தீங்கன்னா கேட்கல. டே 4 பிளட்டு பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியுது. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டில் இருக்கும் கிராணியோட அஃபிஷியலில். இதில் பார்த்தீங்கன்னா பிளட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரியுது. கேமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகுது. கிராணிக்கிட்ட அடிவாங்க பார்த்தீங்கன்னா கேமு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது. டிசைன் பண்ணதே அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்ட அடிவாங்க கேமு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஆனால் பேசிக்காக டே போக ஹார்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே போக பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக கேமு பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்ட ஒரு முடியாவது பார்த்தீங்கன்னா அந்த கேமில் அடி வாங்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேமு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் டே. பார்த்தீங்கன்னா இன்னும் கேமு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகுதுன்னு பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா என் மொபைல் ரொம்ப ஹேங் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புக்கை வச்சு கிராணியை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இந்நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அந்த ஸ்பைடர் கீயை போய் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸ்பைடர் டனலை ஓப்பன் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்பைடர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்குது. என்னோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடரை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நானும் இப்போ ஃபஸ்ட்டு டைமாக பார்த்தீங்கன்னா போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீயை போட்டு டனலை ஓப்பன் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா லேக் ஆச்சு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டனல் போகும். அந்த டனல் வழியாக பார்த்தீங்கன்னா கீழே கார் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியும். பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும் பார்த்தீங்கன்னா எப்படி போவோம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீயை தூக்கி பார்த்தீங்கன்னா கீழே போட்டுடலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா வெப்பன் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைடர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். வாமா மின்னலுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயமுறுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அது வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஸ்பைடர் வரத்துக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாட்கன்னோட 3வது பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாட்கனை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாட்கன்னை கொண்டு போய் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எந்த வழியாக பார்த்தீங்கன்னா வெப்பன் கீயை தூக்கி போட்டோமோ அதே வழியாக பார்த்தீங்கன்னா இப்போது ஷாட்கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வேறு ஏதாவது பொருள் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா தொலைவரத்துக்கு வந்தாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா எம்டியாக வச்சுருக்குது கிராணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை பார்த்தீங்கன்னா இன்னும் காணோம். பார்த்தீங்கன்னா நானும் ஆவலாக தான் இருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிற்க முடியாது. தேடி போகலாமான்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏதாவது பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குதானா ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேட்ரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒன்றுமே இல்லை. ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்தீங்கன்னா பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை, பார்க்க ஜோக்கர் மாதிரி தெரியுது. ஒன்றும் தெரியல. பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்கன்னோட பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஷாட்கன்னை ரெடி பண்ணி கிராணியை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடலாம். ஃபஸ்ட்டு பீஸை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. 2வது பீஸு 3வது பீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டோம். ஓ மை காட், கிராணி ட்ராப் வச்சுருக்குது.
ட்ராப்பை பார்த்தீங்கன்னா சைடாக்கில் போய் பார்த்தீங்கன்னா தாண்டி போயிடலான்னு நினச்சேன். ஓ மை காட், அடுத்த ஒரு ட்ராப்பு. கிராணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுது கேமை. நம்ம ப்ளே பண்ணுறோமோ இல்லையா, கிராணி பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா இந்த இடமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏதோ செங்கலை வச்சு கட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்குது. டிசைன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல காக்காய்க்கு தேவையான சாப்பாடு இருக்குது. இந்த இடத்துல எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா கிராணி அஃபீஷியலோடு பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பீஸை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம். இதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓ மை காட், அந்த சைடு பார்த்தீங்கன்னா கிராணி வருது. சீக்கிரமாக கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீஸை கொண்டு போய் வச்சிடலாம். கிராணி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பீஸை கொண்டு போய் வச்சு ஷாட்கனை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 பீஸ் பார்த்தீங்கன்னா தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீஸை வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கடைசி பீஸையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா லைக்கை போட்டுவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓ மை காட், கிராணி போகட்டும். சத்தமே போடாமல் கிராணி அந்த சைடு போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வந்தாச்சு. ஏன்னா நம்ம ஒன் ஆஃப் த ப்ரோ பிளேயரு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு நாமே மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டா தான். பார்த்தீங்கன்னா தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. நாமே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சவுண்டை போட்டு பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா வர வச்சிடலாம். இப்போ சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். வெயிட்லாம் பண்ண தேவையில்ல. பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா சவுண்டை போட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கிராணியை கூப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, அந்த இடத்துல சவுண்டை போட்டிங்கன்னா அந்த இடத்துல கிராணி வந்துடும். கிராணியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்கன் எடுத்தாச்சு. புல்லட்டையும் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. கிராணி வர விட்டு ஒரே ஷாட்டாக கிராணி கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் கிடச்சிருக்குது. அதிகம்தான். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷாட்கனை பார்த்தீங்கன்னா பழையபடி எதுக்கு லோட் பண்ணியிருக்கிறோம்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி ஆகணும். அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பாக்ஸுன்னு சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ பாக்ஸை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டாகணும். அந்த இடத்துல கேசோலின் கேனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறலாம் கீழே. பார்த்தீங்கன்னா கரெக்டாக குறி வச்சு மிஸ் ஆயிடுச்சா? நம்ம குறி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்குது. ஒன் ஆஃப் த ப்ரோ பிளேயரு. என்ன ஆச்சுன்னு தெரில, பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக குறி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குறி வைக்கணும். கரெக்டாக குறி வச்சாச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டனை. ஓ மை காடு, என்ன நடந்தது? பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாஸ்ட் ஆயிடுச்சு. கேசோலின் கேன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. கேசோலின் கேனையே பார்த்தீங்கன்னா காணோம். பார்த்தீங்கன்னா என்னோடய ஷாட்கனுக்கு கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா குறி மிஸ் ஆகிருக்குது ஷாட்கனில். அப்போயே பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பாக இருக்குதுன்னு நினச்சிருக்கணும். ஆனால் ஷாட்கனுக்கு கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குது கேசோலின் கேன் பார்த்தீங்கன்னா வெடிச்சிரும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்பு பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் கீ கிடச்சிது. வெப்பன் கீயை வச்சே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேசோலின் கேனையும் கீழே தள்ளி இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஹவுஸ் கீ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா எஸ்கேப்லாம் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கடைசி முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்கிட்ட மாட்டி பார்த்தீங்கன்னா எண்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பைடர் டனலை நோக்கி பார்த்தீங்கன்னா போகலான்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியாச்சு. ஸ்பைடரை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி ஸ்பைடர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு டேவையும் பார்த்தீங்கன்னா இழக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியாச்சு. கிராணியை பார்த்தீங்கன்னா ஆளையே காணோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பைடர் டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. ஸ்பைடரை பார்த்தீங்கன்னா கடைசி முறையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன். நானே பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை க்ளோஸ்அப்பில் பார்க்கணுன்னு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் டனலுக்குள்ளே வரேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறதோட பயங்கரம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை தொலைவி கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர் இஸ் ஸ்பைடர்? ஸ்பைடர் எங்கே இருக்கிறே? ஸ்பைடர் எங்கே இருக்கிறே? இடியாப்பம் இடியாப்பம்.
வேர் இஸ் ஸ்பைடர்? ஸ்பைடரை பார்த்தீங்கன்னா ஆளையே காணோம். எல்லா இடத்துலையும் தொலைவிட்டேன், ஸ்பைடரை பார்த்தீங்கன்னா ஆளையே காணோம். மாயமாக மறைஞ்சிருச்சா? வேர் இஸ் ஸ்பைடர்? சுற்றி முற்றி தொலைவுறேன், ஸ்பைடரையே ஆளை காணோம். பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஸ்பைடரை மட்டும் ஆளையே காணோம். ஓ மை காடு, நம்ம இந்த சைடு இருக்கிறோம், ஸ்பைடர் எந்த சைடு போகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பார்க்க பயங்கரமாக தான் இருக்குது. க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாதிரியே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.